தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமன அள்ளி நீ ஜாவனி போட்டுக்கோ மச்சி நீ யாருமில்ல. அவி மனுஷன் எம்பட்டு நேரமா நானும் கிளம்பி உட்காந்துருக்கேன். கல்யாண வீட்டுக்கு போகணும்னாரு, இன்னும் ஆளையே காணுமே. அடேங்கப்பா, குருவி கரைச்சின்னு சொன்னா எவளாவது நம்புவாளா? எப்படி மினிக்கிட்டு உட்காந்துருக்கா? நகையும் நட்டுமா உன் அப்பா வீட்டுல அள்ளி போட்டாவளோ? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் குருவி கரைச்சிங்கிறது பிரச்சனையா, இல்ல நகையும் நட்டும் அள்ளி போட்டிருக்கேங்கிறது பிரச்சனையா? ஏன் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, அதை போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? தாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சாதிசனம் பார்க்காம கட்டிக்காதன்னு தலைபாட அடிச்சுக்கிட்டேன். காலில் விழாத பறையா கெஞ்சினேன். படுபாவி கேட்டானா? உன்னை கொண்டாந்து உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டுனான். என் அண்ணம்மவ மூக்கு முடியுமா அம்புட்டு அம்சமா இருந்தா. அவளை விட்டுட்டு உன்னை கட்டுனாம்ல, அவனை சொல்லணும். ஏன்ட்ட எப்பவுமே இப்படி எதையாவது சொல்லி யார் மனசையாவது குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ? உங்களுக்கு நல்லாவே பேச தெரியாதா? ஒரு நேரம் நல்லா இருக்கியே, இன்னொரு நேரம் இப்படி பேசுதியே. இப்போ நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஏன் இப்படி எரிஞ்சு விழுறியே? எனக்கும் 2 குழந்தை ஆயிட்டு, இன்னும் என்ன கண்ணில் காண விடாம இப்படி பேசிக்கிட்டே இருக்கியே. ஆமா கல்யாணத்துக்கு போல நீ யார் அடிச்சா உன்னையே? இங்க பாரு, அங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரவெல்லாம் வருவாவோ. நீ போய் முன்னாடி நின்னா ஏச மாட்டாவளா? உன்னை யாருக்குமே பிடிக்கல. அங்க பிடிக்காத கல்யாணத்துக்கு ஆளா எதுக்கு ஓடுற? இங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் கல்யாண வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. என் புருஷன் கூப்பிட்டாரு, அவருக்காக அவரோட மரியாதை குறையக்கூடாதுங்கிறதுக்காக போறேன். சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மொளைய மட்ட கழுத, என்ன கேள்வி கேப்பியோ? உன் ஆத்தாக்காரி இப்படி மினிக்கிட்டு உட்காந்துருக்கல, கல்யாண வீட்டுக்கு போறேன்னு. இங்க வீட்டு வேலையெல்லாம் எவன் செய்வான்? இல்ல மூச்சு விடாம இப்படி கத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கல்யாண வீட்டுக்கு போனா எல்லாரும் இவளை பார்த்து முகம் சுளிக்க மாட்டாவளா? கல்யாண வீட்டுல எல்லாரும் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுவாவோ, இவளும் கூட போய் உட்கார்ந்துருப்பாளா? அப்போ உனக்கு பிரச்சனை இவ போறது இல்ல, அங்க எல்லாரும் கூட போய் உட்கார்ந்து சாப்பிடுவாளேன்னு. இங்க பாரு, அவங்க நினைக்காட்டாலும் நீ நினைக்கிற பாரு. ஏன் எங்க அம்மா பொங்கி வைக்கிறதுன்னு தினம் லபக்கு திங்கிற, நல்லா இல்லன்னு சொல்லிக்கிட்டு பந்தியில உட்கார்ந்து திங்காம தரையில உட்கார்ந்து வச்சுப்பாவோ? ஏன் நீ வேணும்னா போய் அங்க இலையெல்லாம் அள்ளி போடுவாங்க குப்பை தொட்டியில, அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து திங்கிட்டியா? ஆச்சின்னு பாக்குறேன், இல்லனா நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். இங்க பாரு, எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்ன அப்படி எனக்கு அப்படி கிட்டக்கும் வந்துரும் பாத்துக்கோ. உன்னெல்லாம் என்ன சொல்றது? என்ன பார்த்து குப்பை தொட்டில பொறுக்கி திங்கிற நாய மாதிரி திங்கிறேன்னு சொல்றியா? நாயா அப்படி சொல்லணும்? அப்படி சொல்லி என்ன நானே அசிங்கப்படுத்திக்கவா? இங்க பாரு, நீ ஆச்சி, எனக்கு ஒண்ணு என்ன சொன்னாலும் அது எனக்கும் சேர்த்துங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் மருமவள வாய் கூசாம கண்டபடி பேசுறியே, அந்த அசிங்கம் உனக்கு தானே? கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உன் மருமவன்னு வந்துட்டாவா, அவளை இன்னும் பிடிக்கலன்னு நோட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க. அவ வீட்ல இருந்து சாப்பாடு வந்தா மட்டும் அன்னைக்கு எப்படி வலிச்சு தின்ன. குடுமிக்காரச்சி வீட்ல பூனைக்கடி வைப்பாவோ பாங்கு கடி வைப்பாவோ நினைச்சேன். இப்படி சிக்கனை புரட்டி வச்சிருக்காளுவோ, மட்டனை புரட்டி வச்சிருக்காளுவோ, நல்லா தான் செஞ்சிருக்காளுவோ அப்படின்னு வலிச்சு தின்னியா சொல்லு. நான் தின்னேன்,
நான் திம்பேன். அதுக்காக மத்தவளும் அப்படி இருக்கணும்னு சொல்ல முடியுமா? கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவோ, என்ன மதிச்சு கூப்பிட்டுருப்பாவோ. இவ போனா எவ்வளவு அசிங்கமா பேசினா நல்லாவா இருக்கும்? என் மகனுக்கு தானே அந்த அசிங்கம். அசிங்கமா பேசுறவா கல்யாணத்துக்கு கூப்பிடுறா? அவளை யாரு கூப்பிட சொன்னா? மொய்ய மட்டும் வேணும். ஆனா கல்யாணத்துக்கு எங்க அம்மா வரக்கூடாது, அப்படிதானே? அப்படி கூப்பிடுறவ மூஞ்சில பத்திரிக்கையை கிழிச்சு கொண்டு ஏடி அப்படின்னா நீ நல்ல மாமியான்னு அர்த்தம். அதுக்காக எங்க அம்மாவை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பியா? இங்க பாரு, ஊர்ல உள்ளவளும் ஒண்ணு நினைக்க மாட்டாவோ. நீ ஒருத்தி தான் இப்படி தம்பட்ட அடிச்சுட்டு அழைத. இன்னொரு தடவை எங்க அம்மாவை ஏதாவது பேசுனேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னன்னு சொல்லிக்கிறேன். உனக்கு பேர வேணும், பேத்தி வேணும், ஆனா மடுவா மட்டும் வேண்டாம், அப்படித்தானே? நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. எங்க அப்பாக்கும் இனிமே அம்மா வேண்டாம்னு சொல்லிடுறேன். புரிஞ்சு நடந்துக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னைக்காவது எங்க அம்மாவை ஏதாவது சொன்னேன் அப்புறம் நடக்கிறதே வேற. நான் இருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு போறோம். இன்னைக்கு பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறோம். எவன் என்ன சொல்றான்னு நான் பாக்குறேன். உள்ள என்ன பேசி பேசி ஆத்தாவை இழுத்துக்கிட்டு போறான். நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குறானா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். வரட்டும், இன்னைக்கு வாப்பேன் போட்டு நல்லா மிதின்னு மிதிக்க சொல்றானா இல்லையான்னு.